ஏய் யாரா நீ? என்ன பொன்னுசாமியா? ஆமா மேடம். யார் அந்த பொன்னுசாமி? நம்ம சைலந்தி எந்த தகவல் இன்னும் வரல மேடம். நாம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரி இருக்கான். எப்படி அடிச்ச நாம விழுவன தெரிஞ்சு அடிக்க. சரியா குறிப்பா அடிக்கிறா. யார் அவன்? அவனை தூக்கவே முடியாது. இது என்ன புது தலைவலியா இருக்குது? தலைவலி இல்ல, நம்ம தலையெழுத்தே மாத்த வந்தவன். அவனை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும். அவனை தூக்கி இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. அவன் எவனா இருந்தாலும் பரவாயில்லை. அது முடியாத காரியம் மேடம். நம்ம ஆட்கள் இன்னும் அதை ஏற்பாடு பண்ணாம இருக்காங்க. ஆஹா, அவன் பக்கத்துல கூட நாம நெருங்க முடியாது. அவன் ஆளு மட்டும் அறிவுள்ளவன் கிடையாது, உடம்பாலையும் பலசாலிதான். 10 பேர் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி போடுவான். அவனை ஒருத்த அடிக்கணும்னா இனி பிறந்துதான் வரணும். இன்னொரு வாட்டி என்கிட்ட மோதுனீங்க இப்படிதான் அடிப்பேன். அடிச்சுட்டா ஓடல. கான்ஸ்டபிள், நீங்க என்ன அடிச்சீங்க? நான் உங்களை அடிச்சதுக்கு சரியா போச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவீங்க? நான் ஒண்ணும் கோலலாம் கிடையாது. நீங்க என்ன அடிச்சா நான் அடிப்பேன். அவனை நம்ம அசைக்க கூட முடியாது. அப்ப அவன் இப்ப நம்ம என்னடா பண்ண? அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். யார் அந்த பொன்னுசாமி? பொன்னுசாமி என்னையும் சை. ஐயோ விட்டு ஆதிரா நம்புவாளே. மேடம், ஆதிரா மட்டும் பொன்னுசாமியை நம்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. முத யார் இந்த பொன்னுசாமியை கண்டுபிடிங்க. அவனை பத்தின எந்த விவரமும் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதோ புதியா இருக்கு மேடம். அவன் எங்க இருந்து வந்திருக்கான், எப்படி வந்தான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ இத்தனை வருஷம் பதுங்கிருந்த மாதிரியே இருக்குது. ஏதோ நம்ம பழிவாங்கிறதுக்குன்னே ஒருத்த பிறந்த மாதிரி இருக்கு மேடம். இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தேன், அந்த பொண்ணு துறை என்ன கேவலப்படுத்திடுவான். மேடம், இந்தியாவுக்கு போனா எங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் எங்க இருந்தா பாதுகாப்பா இருப்பேன்னு எனக்கு தெரியும். போறேன், அங்க போறேன். அங்க ஒரு இடத்துல மட்டும் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த பொண்ணு துறை கதையை முடிச்சிட்டு நான் அடுத்த பிளேட் பிடிச்சுங்க வரேன். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி எப்பவுமே என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கே இந்தியாவில இருக்கணும். யார் இந்த பொண்ணு துறைன்னு நான் போத்தே ஆகணும். அவன் சாகு இந்த காதம்பரி கையால தான் நான் காட்டிட்டு வரேன். எனக்கு என்னமோ இது விபரீத முயற்சி மாதிரி தெரியுது மேடம். அவன் அரக்கனுக்கும் அரக்கனா இருக்கான். நான் யமனையே வித்தவா. அந்த யமனை படைச்சவனே இவன் தான் மேடம். எஸ் மேடம், பெரிய பெரிய தலைகள் கூட இவங்கிட்ட தான் கேஸ் போயிடக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்காகவே 65 முறை டிரான்ஸ்பர் ஆனவன். எந்த இடத்துலயும் 6 மாசத்துக்கு மேல அவன் தங்குனதே கிடையாது. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே அவனை பார்த்து நடுக்குவாங்கன்னா பாத்துக்காங்களா? எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கும். அவன் பலவீனம் பாரு. அதான் மேடம் அவனோட பிளஸ் பாயிண்ட். அவனுக்கு எந்த பலவீனமும் கிடையாது. அவன் உசுர் மேல கவலையே பட மாட்டான். குடும்பத்துல கைய வச்சா அந்த குடும்பத்து பக்கம் நெருங்க கூட முடியாது. நம்மள மாதிரி எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க அந்த குடும்பத்தை தூக்கம் நினைச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியலையே. சொத்து பழம் எதுவும் அன்றாட காட்சி பணம் ஏதான வப்பா. இன்னொரு 2 அக்கால கல்யாணம் நாம வச்சிருக்கான் பணம் இல்லாம. அப்ப பணத்தாசை கட்டினா நம்மள பொண்ணே போட்டுருவான். அவன் நினைச்சிருந்தா அத்தனை பேரும் பக்கத்துக்கு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அக்கால கட்டி கொடுத்துருப்பானே. காதல் கீதலே சுத்த பிரம்மச்சாரி. நாமளே காதல கொடுத்தா ஏத்துக்க மாட்டான். காதல் இல்லாம ஒரு மனுஷனா? காதலிக்கணும். அவனை எந்த இடத்துல காதல் பண்ண வை. இந்த கேஸ்ல இருந்து கொஞ்சமா தசை திரும்புவான். அவன் தசை திரும்புற நேரம் நான் அவனை அடிக்கிறேன். அவன் கவனத்தை தசை திருப்பானா? அவன் கவனத்தை தசை திருப்பானா? ஆதிரா பாதுகாப்பா வாழணும்னா அந்த காதாம்பரி இருக்கவே கூடாது. ஆதிராவை சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கிறதா எம்மத வேலை. அதுக்கு அந்த காதாம்பரி இருக்கவே கூடாது. அழகா நிக்க அந்த காதாம்பரி கதையை முடிச்சுப்பேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டா இந்த ஆதிரா. இப்போ அவளால உள்ள இருக்கா. ஆனா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவ பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த பொண்ணு தர என்னமோ பண்றான். ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கிஷோரால கொடுக்க முடியாத பாதுகாப்பை இந்த பொண்ணு தர கொடுக்கறான். ஆனா அவன் ஏன் இருக்க பண்றான்? ஒருவேளை நான் இருக்கவே கூடாதே. கோதாமரி கதையை முடிச்சுட்டு உன் கதையை முடிக்கிறேன்டா. டேய் தருண், என்னடா? டேய், நான் காதாம்பரிய பார்த்தேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, கோதாம்பரிய நான் பார்த்தேன். நம்ம ஒரு டவுனுக்கு போனேன். அவ கார்ல போறாடா. டேய், அந்த பொண்ணுத்திர சாட்டவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருமாடா. அவளை தூக்கணும் அவரால் மட்டும்தான்டா முடியும். டேய், அவரை பத்தி நம்ம 8 தசைக்கும் தெரியுதுடா. அவரால் மட்டும்தான்டா அந்த காதாம்பரி தூக்க முடியும். அந்த பொண்ணு தர என்னடா, நானே இந்த திருப்பு காதாம்பரி தூக்குறேன். டேய், அது அந்த பொண்ணு துறையால மட்டும்தான்டா முடியும். டேய், ஏற்கனவே காதாம்பரி கதையை முடிக்க போனவேனா அந்த ஆதிரை தாண்டா தடுத்துட்டா. ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த காதாம்பரியை போட்டு தள்ளு, அந்த பழிய பொண்ணு துறை மேல போடுறேன். யாரையும் அவ சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ வைக்கிறேன். நீ பார்த்தத வேற யாரும் நம்ம ஊர்ல பாக்கலையே? இல்லடா, நான் தச்சதான் பார்த்தேன். யாருக்கிட்டையாவது ஓலறிக்கிட்டு இருந்த தொலைச்சுவேன். டேய், நீ இப்பெல்லாம் ரிஸ்க் எடுக்காதடா.
உனக்கு அந்த காதம்பரி பத்தி தெரியல. அவளை சுத்தி 10 அடியாளு போய்கிட்டு இருக்கானுவ. எத்தனை பேர் இருக்கட்டும்டா, நான் போத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு, அவன் வெளிநாட்டுக்காரனுவ ஏதாவது பண்ணிருவான்னு சொன்னா கேளு. டேய் எனக்கு ஒரு பகை இல்ல 2 பகை. அம்பாவை துடிக்க துடிக்க கொண்டவளை நான் உசுரோட விட்டுருக்கான் பாரு, அது நான் செஞ்ச தப்பு. நான் நேசிச்சவளை படாத பாடுபடுத்தி சாக்கடை தள்ளு நினைச்சா பாரு, அது 2வது தப்பு. எவனோ என் எதிரி அவன்கிட்ட யார பாதுகாப்பா இருக்கா, அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியலடா. அவனும் உன் பார்வையும் இருந்தும் பொறுமையா இருக்கேன்னா யாரு அங்க இருந்த பாதுகாப்பா இருப்பான்னுதான். இந்த வலி எவ்வளவு கொடுமையானது உனக்கு தெரியாதுடா, அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். டேய் அதான் உனக்கு ஆதிராவுக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சே. அவட்ட சொன்னா என் உசுருடா, என் உசுரு. நான் ஆதிராவை யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். டே அப்ப இன்னொரு பொண்ணோட நிஜத்தை பண்ண போறிய, அது எந்த பொண்ணு என்னால எடுத்து பார்க்க முடியாது ஆதிராவை தவிர. டேய் நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. டேய் நீ பாத்திருக்க பொண்ணு யாருன்னு தெரியல, அதுவும் அந்த பொண்ணுத்துல சம்பந்தப்பட்டதுதான். தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவான். டேய் என்ன வேணாலும் சரி, யாரையா தவிர என் வாழ்க்கையில யாருக்கும் இடம் கிடையாது. எனக்கு தெரியும்டா, இத உன் வீட்டுல கிட்ட சொல்லிருக்கலாமே. அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாடா. யாதவ அனாதை அனுப்பி வச்சாங்கல்ல, என் வாழ்க்கை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன். அப்போ அந்த காதம்பரிய கொத்தைய முடிக்கிறேன். தெரியாம இவங்கிட்ட வந்து சொல்ல வந்துட்டேன். யாருக்கிட்டாவது வளருன எதுக்குடா நான் சொல்ல போறேன். காதம்பரி கதை முடிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பள்ளி புழு கொண்டு மேல விழுந்துடும். இது போதும் எனக்கு. டே கிஷோரே உன்கிட்ட உதவி கேட்டேன், முடியாது நல்ல நானே பாத்துக்கிட்டேன்டா. போய் ஆதிராவை பாத்துட்டு வருவோம். ஏய் உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க, என்னடா இங்கே சுத்திட்டு வந்துகிட்டு இருக்க? உன்னை அடுத்த லாக்கல தூக்கி வச்சிரும் பாத்துக்க. சாரி மேடம், ஆதிராவை பார்க்கணும். அதெல்லாம் சாரோட பெர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை பார்க்க முடியாது. எந்த சார் கிட்ட? பொண்ணு தர சார், அவர் அனுமதி இல்லாம அந்த பொண்ணை யாரும் பார்க்க முடியாது. ஏன் ஆதிராவை அவன் பெர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாதா? டேய் டேய் கிளம்பு, சார் டூட்டிக்கு வர நேரம் கிளம்பு. வந்தாரே அவ்வளவுதான். சார் எப்போ வருவாரு? டேய் சார் சாயங்காலம் 4 மணிக்கு பிறகு வருவாரு, நீ கிளம்பு. இல்ல நான் ஆதிராவை பார்க்கணும். சார் இப்ப கோட்ரஸ் இருப்பாரு, சாயங்காலம் 5 மணி ஆகும்டா, நீ கிளம்பு. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், நான் ஆதிராவை பார்க்கணும் மேடம். நான் உன்னை கேட்க நினைச்சேன், இந்த ஆதிராப்புல உனக்கு யாரு? மாமா பொண்ணு. மாமா பொண்ணா? எங்க அம்மாவும் அவ அப்பாவும் கூட பிறந்தவங்க. ஓ மொற பொண்ணு. ஆமா மேடம். அதான் அந்த பிள்ளைய காப்பாத்திட்ட. எங்க அம்மா எல்லாரும் இருந்திருந்தா வீட்டுக்கு கூட்டு போலாம். என் வீட்டுல யாருமே இல்ல. ஊர் உலகம் என்ன மேடம் சொல்லும்? அதெல்லாம் கரெக்டா தான் பேசுற. டேய் சார் இங்க யாரா நிக்கத பார்த்தா என்னி சேர்த்து திட்டுவாடா, கிளம்புடா. ப்ளீஸ் மேடம், ஆதிராவை பார்க்கணும். டேய் அந்த பொண்ணுக்கு ஈரடுக்கு பாதுகாப்பு இருக்குடா. அந்த பொண்ணு ரூம்ல ஒரு ஈக்காக்கா கூட நுழைய முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காரு. அப்பலாம் நீ நினைச்சதெல்லாம் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல 3 பெண் கான்ஸ்டபிள் இருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க ரெண்ட விட மாட்டாங்க. ரஃப் டைப் அவங்க எல்லாம். ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? வெளிநாட்டு கேஸ் அப்படிதான். மேடம் அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டா மேடம். அதெல்லாம் தெரியாது, சார் பாதுகாப்பா வச்சிருக்காரு, நீ கிளம்பு. இங்க என்ன சத்தா? போன்னு சொன்ன கேட்டியா? என்ன சேர்த்து மாட்டிட்டு நீ சார்? இங்க என்ன சத்தம்னு கேட்டேன். ஆதிராவை பார்க்கணுமா சார்? பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கா. அதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. கிளம்புங்க கிளம்புங்க. டேய் கிளம்புடா, கோத்துல இருக்காரு. ஆமா இவன் யாரு? எனக்கு தெரியாது. டேய் திமுறா பேசுன தொலைச்சு. சரி தாயில்லாத பிள்ளைன்னு கொஞ்சம் இறங்கி போனா ரொம்ப ஆடுதான். ஆமா இவன் ஆதிராக்கு என்ன வேணும்? மொற பொண்ணா சார்? மொற பொண்ணா? இவங்க அம்மாவும் அவ அப்பாவும் ஒண்ணா பிறந்தவங்க. ஓ அப்படியா? அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்ப சொல்லுங்க. இல்ல நான் ஆதிராவை பார்க்கணும். முடியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்ப. அதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. சும்மா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளம்புங்க. இல்ல இந்த ஒரு வாட்டி மட்டும். மேடம் பாத்துட்டு போடா. என் ஆதிராவை பார்க்கறதுக்கு உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணுமா? இருடா, நீ இதே மாதிரி கம்பி என்ன வைக்கிறேன்டா. வைக்கல நான் தருணே இல்ல. மேடம் காவலுக்கு நிக்கணும். ஓகே சார். ஆதிரா மேடம் நான் யாரையும் பார்க்க விரும்பல. டேய் அந்த பொண்ணு உன்னை பார்க்க விரும்பலங்க, கிளம்பு. இல்ல நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் நான் யார்கிட்டயும் பேச விரும்பல மேடம். ப்ளீஸ் ஆதிரா. ஆதிரா உன்கிட்ட பேசுறதுக்கு அவன் படாத பாடுபட்டு வந்திருக்கான். எப்படியோ சார் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு, பேசிட்டு போட்டோம். ஆதிரா நான் யாரையும் பார்க்க விரும்பல. நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் இல்ல. பேசுங்க, என்ன யாரும் பார்க்க வராதீங்க, போங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. ப்ளீஸ் ஆதிரா, உன் நிலைமை மாறும், நான் மாத்துவேன். உங்க வாழ்க்கை பார்த்துட்டு போங்க, என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். அதை இவ்வளவு அவமானப்பட்டுட்டேன், இனி அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல ஆதிரா, நான் எல்லாத்தையும் மாத்துறேன் ஆதிரா. அம்மா உங்களுக்கு நிச்சயத்தை கேள்விப்பட்டேன், எப்போ? அதை விட இங்க பாரு, உன்னை வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், தேவையில்லை.
அப்படி சொல்லாத ஆதிரா. என்ன பார்க்க வராதன்னு சொன்னல, அந்த பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. போ. ஏன் ஆதிரா இப்படிலாம் பேசுற? நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்ன பார்க்க வராதன்னு. ப்ளீஸ் ஆதிரா. எனக்கு எங்க அப்பா கிடைச்சிட்டாரு, அது போதும். நான் எங்க அப்பா கூட போய் சேர்ந்துருவேன். அப்பா கிடைச்சிட்டாரா? ஆமா, என் அப்பா கிடைச்சிட்டாரு. ஓ, என் மாமனுக்கு கிடைச்சிட்டானா? என் அம்மா சாவுக்கு அவனும் ஒரு காரணம் தானே. விட்ட மாட்டேன். யாரு உங்க அப்பா? அதான் என் மாமா. யாரு? பொன்னுசாமி. என் அப்பாவே நான் வேணும்னு கேஸ் போட்டிருக்காரு. நான் எங்க அப்பா கூட போயிடுவேன். இனி எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு எங்க அப்பா போதும். எங்க அப்பா பொன்னுசாமி கிடைச்சிட்டாரு, நான் போறேன். பொன்னுசாமியா? உனக்கு நல்லா தெரியும்? தெரியும். அவரே என் பொண்ணு எனக்கு வேணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. நான் எங்க அப்பா கூட போயிடுவேன். எனக்கு யாரும் வேண்டாம். என் அப்பா மட்டும் போதும். எங்க அப்பா கிடைச்சிட்டாரு, நான் எங்க அப்பா கூட போயிடுவேன். பொன்னுசாமி தான் எங்க அப்பா. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியல, இன்னும் என்ன பார்க்க வரல. ஆனா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. எங்க அப்பா ஜெயிச்சிருவாரு. நான் எங்க அப்பா தான் வேணும், எங்க அப்பா கூட போயிடுவேன். எங்க அப்பா அந்த கேஸ் எப்படியா ஜெயிக்க வச்சிருவேன். அப்போ நீனும் உங்க அப்பா பார்க்கலையா? இல்ல, நீங்க அப்பா என்ன பார்க்க வரல. வேற யார் பாத்திருக்கா? நான் பக்கத்துல நிக்காரே, அவருக்கு தெரியும். என் மாமா உங்களுக்கு தெரியுமா? யார் மாமா? எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். சார், அது என் மாமா தான், தாய் மாமா தான். அவரை நான் பார்க்க முடியுமா? கோர்ட்டுக்கு வருவாரு பாரு. சார், என் மாமா, அவரை நான் பார்க்கணும் ப்ளீஸ் சார். அதெல்லாம் கோர்ட்ல தான் பார்க்கணும். தனிப்பட்டதை எதுவுமே என்ன கேட்க கூடாது. கிளம்பு, பாக்குற டைம் வந்துட்டல. கிளம்பு சார். எந்த ஊர்ல இருந்து இருந்தான்னு சொல்லுங்களேன். டேய், அத சொல்றாங்கல, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. கோர்ட்லயே பாத்துக்க. ஓ, கோர்ட்ல என்னைக்கு வருவாரு? நாளைக்கு கோர்ட்டுக்கு ஆஜராவாரு 10 மணிக்கு. அங்க போய் பாரு. எங்க அப்பா நாளைக்கு கோர்ட்டுக்கு வருவாரா? மேடம், என்னை கோர்ட்டுக்கு கூட்டி போவீங்களா? தேவைப்பட்டா போகலாம். நீ தேவைப்படலனா போக முடியாது. இங்க தான் இருக்கணும். அங்க கேஸ் நடக்கும். என்ன வச்சுதானே கேஸ் நடக்கும். என்ன கூட்டி விடுவாங்கல்ல? தேவைப்படாது. தேவைப்பட்டாத நீங்க என்ன பார்க்க விட மாட்டீங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு என் மேல பாவ. அன்னைக்கு நீங்க எங்க அப்பா பார்க்க விட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச போச்சு. நீங்க எங்க அப்பா என்ன பார்க்க விட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச போச்சு. மேடம், சும்மா அதுக்கு பால் பண்ணிட்டு இருக்காங்க. வா. இல்ல, இவர் என்ன பழி வாங்குறாரு. அன்னைக்கு எங்க அப்பா என்ன பார்க்க விடாம பண்றாரு. இவர் நல்லாவே இருக்க மாட்டாரு. நாசமா போயிடுவாரு. நான் எங்க அப்பா பார்க்கணும். நான் எங்க அப்பாவை பார்க்கணும். ப்ளீஸ், நான் எங்க அப்பாவை பார்க்கணும். இவன் நல்லவனா கெட்டவனா? இவன் ஆதிரா ஒரு மாதிரி பாக்கணும்னு நினைச்சேன். அவ இவ்வளவு கத்துதா கதறுதா. அவன் கல்லூரி மங்க வரல நின்னுகிட்டு இருக்கான். அப்ப நான் அதை தப்பா நினைக்கிறேன்னா? இவன் இருக்கும்போது இவன் கிட்ட இருக்காதோ? ஐயோ, இந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா. ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க அப்பா பார்க்கணும். ப்ளீஸ், என்ன 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க. நான் எங்க அப்பாவை பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க கெஞ்சி கேக்குறேன். எங்க அப்பாவை நான் பார்க்கணும். மேடம், எடுத்து போங்க. விடுன்னு சொன்னேன். என் கையை விடு. இல்ல, நான் எங்க அப்பாவை பார்க்கணும். உங்களால மட்டும்தான் முடியும். எங்க அப்பா பார்த்தது நீங்க மட்டும் தானே. ப்ளீஸ், எங்க அப்பா வர சொல்லுங்க. நான் எங்க அப்பாவை பார்க்கணும். இங்க வாமா. கையை விடு. இல்ல, நான் எங்க அப்பாவை பார்க்கணும். உங்களுக்கு இதயம் இருக்கா இல்லையா? இதயமா இது கல்லா? இவ்வளவு கத்துற அழுறட ஈரம் இருக்கவே இல்லையா? உங்களையே கடவுள் இப்படி படைச்சிருக்காரு மிருக மாதிரி. உங்க இதயத்துல ஈரமே இல்ல. உங்களை போய் ஒரு நேரத்துல ரொம்ப நல்லவரை நினைச்சேன். இவருக்கு அது ஜென்மம் ஜடம். இவருக்குமே இல்லாத மனுஷ பிறவி. பாலதுக்கு வாழாமலே இருக்கலாம். அப்பா எனக்கு யாரு தெரியணும். என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும். மேடம், இங்க வாடா. இல்ல, எனக்கு எங்க அப்பா தெரியணும். இவருக்கு தெரியும். எங்க அப்பா தெரியணும். உங்களை விடவே மாட்டேன். இல்ல, உங்களை நான் விட மாட்டேன். ஆதிரா. இல்ல, சொல்லிட்டு போங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. அம்மா, இங்க வாமா. என்ன உங்க கால்ல விழட்டுவா. ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அப்பா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. சொல்லுங்களே. எங்க அப்பா வந்து பார்க்க சொல்லுங்களே. அந்த பொண்ணை இழுத்துட்டு போங்க. நோ நோ, ப்ளீஸ். எங்க அப்பா சொல்லிட்டு போங்க. இங்க வா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. உண்மையிலே மனசு பரிவிதானா? இவருக்குமே இருக்காதா? நீங்க வான்னு சொன்னேன். என்ன குழப்பமா இருக்குது? நீ எல்லாம் வாழறதுக்கு வாழாமலே இருக்கலாம். பாரு, நீ என்ன கேடி அடின மட்டும் பாரு. நான் பட்ட வேதனை நீங்களும் படுவீங்க. சத்தியமா சொல்றேன். நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. அவமானப்படுத்தி ஜெயில வச்சிருக்கீங்க. அப்ப யாருன்னு தெரிஞ்சு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் என்னோட சித்திரவதைப்படுத்துறீங்க? சரி, அழாத. நான் வேணா கேட்டு பாக்குறேன். யாருமே என் கண் முன்னாடி நிக்காதீங்க. எல்லாரும் போங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. யாரும் என் கண் முன்னாடி நிக்க கூடாது. நான் யாரையும் பார்க்க விரும்பல. எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்கல்ல. எங்க அம்மாவை தான் கெட்டவா நினைச்சேன். இல்ல, இங்க எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாரும் என்ன விட்டு போங்க. எனக்கு யாரும் வேண்டாம். யார் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். எனக்கு யாருமே வேண்டாம். என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் இல்ல. என்னை இவ்வளவு வேதனைப்படுத்துனீங்க. இனி யார் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். இங்க இருந்து போறேன். உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. போயிரு. தம்பி, அந்த பொண்ணு ஏதோ வேதனையில கத்திட்டு இருக்கா. போடா. சரி.